வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு சனி வக்ர பெயர்ச்சி. சனி பகவான் மீன ராசியில் இருந்து கொண்டு தன்னுடைய நிலையை வக்ர நிலையாக மாற்றிக்கொள்கிறார். இப்போ ஒருத்தருக்கு சாதாரணமாக நம்ம ஒரு மனிதரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ரொம்ப கோவப்படுறாரு, ரொம்ப தேவையில்லாம பேசுறாரு அப்படின்னா அவருக்கு வக்ர புத்தியா இருக்கு, அதனாலதான் இந்த மாதிரி தேவையில்லாம பேசுறாங்க அப்படின்றது ஜென்ரலா பழக்க வழக்கமாக நம்ம சொல்லக்கூடிய சில சொற்கள் தான். இப்போ கிரகங்கள் வக்ர நிலை அடையும் போது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்களுடைய அந்த கிரகங்களினுடைய தன்மையை மாற்றி கொள்கின்றன. இப்ப சனியினுடைய தன்மை என்னது? ஒரு நீதிமான், ஒரு ஜோதிட ரீதியாக ஒரு நீதிமான், ஒரு மெதுவாக செல்லக்கூடிய ஒரு கிரகம். இந்த மாதிரியாக தன்மை கொண்ட அந்த சனி பகவான் தன்னுடைய தன்மையை மாற்றிக்கொள்கிறார். இப்போ நீதிமானாக எல்லாம் செயல்பட மாட்டாரு. அடுத்து பாத்தீங்கன்னா மெதுவாகவும் செயல்பட மாட்டாரு. ரொம்ப ஃபாஸ்டா ஒரு செயல்படக்கூடிய ஒரு கிரகமாக மாற போறாரு. தன்னுடைய தன்மையை மாற்றிக்கொள்ள போகிறார். அப்படியே ஆப்போசிட்டா மாற்றிக்கொள்ள போகிறார். அதுதான் அந்த வக்ர நிலை பெறக்கூடிய ஒரு சனியின் ஒரு நிலைமை. இந்த சனியினுடைய வக்ர பெயர்ச்சியில ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் மாற்றங்கள் அதிகப்படியாக இருக்கும். சனி பெயர்ச்சி ஒரு விதமாக இருந்தாலும் இந்த சனியினுடைய வக்ரத்தன்மை ஒரு விதமான ஒரு பலன்களை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கொடுக்கும். அதை தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல நீங்க முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சனி வக்ரத்தன்மை எத்தனை நாட்களுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 135 நாட்களுக்கு, அதாவது ஒரு 4.5 மாதங்களுக்கு, ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரை தன்னுடைய நிலையை சனி பகவான் வக்ரகதியாக மாற்றிக்கொள்கிறார். இதை தான் நம்ம இப்போ டீட்டெயில்டா ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 8ஆம் இடத்துல வக்ரகதி அடைகிறார். இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு 8ஆம் இடத்துல வக்ரகதி அடையும் போது இது நன்மையை கொடுக்குமா கெட்ட பலனை கொடுக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும். ஆனா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா சில குழப்பமான ஒரு சூழ்நிலை. எங்களுக்கு அந்த 8ஆம் இடத்துல வக்ரகதி அடைஞ்சா அவர் 7ஆம் இடத்துக்கு தானே போவாரு, அப்போ எங்களுக்கு ஒரு நல்லதான நன்மை தானே கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த 8ஆம் இடத்துல வக்ரகதி அடையிறது கொஞ்சம் கெடுபலனை கொஞ்சம் அதிகப்படுத்தும். ஏன் அப்படி அதிகப்படுத்துது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8ஆம் இடமேன்றது மறைவு ஸ்தானம் தான். அந்த மறைவு ஸ்தானத்துல வக்ர கிரகங்கள் இருக்கும் போது கொஞ்சம் கெடுபலனை கொடுத்து அது நல்லதுல போய் முடியும். அங்கதான் அந்த வக்ர கிரகங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் கெடுபலனை முதல்ல கொடுக்கும். இப்ப நம்ம ஒரு பரிகாரமே செய்ய போறோம் அப்படின்னா, அந்த பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடி நமக்கு அதிகப்படியான ஒரு தொந்தரவுகள் வரும். வீட்டுல யாரும் கிளம்ப மாட்டாங்க. அன்னைக்குதான் மாதாந்திர தொந்தரவுகள் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பங்காளிகளுக்கிடையே சண்டைகள் வரும். இந்த மாதிரி எல்லாம் பரிகாரம் செய்யும் போது சில தேவையில்லாத பிரச்சனைகளை அந்த இடத்துல கலப்பும். இதுதான் அந்த வக்ர கிரகங்கள் செய்யக்கூடிய ஒரு தன்மை. இதெல்லாம் நீங்க எங்க போய் போறீங்க? பரிகாரம் செய்யறதுக்கு போறீங்க. அது ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக தான் போறீங்க. அதுக்கு முன்னாடி சில பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பரிகாரம்ன்றது ஒரு நல்ல ஒரு அமைப்பை நோக்கிதான் அந்த பயணம் இருக்க போகுது இந்த ராசி என்பர்களுக்கு. அதே மாதிரிதான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு முதல்ல ஒரு 4.5 மாதங்களுக்கு அவர் வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னாலே 2 மாதத்துக்கு கொஞ்சம் கெடுபலனே அதிகமா கொடுப்பாரு. எங்க போனாலும் தேவையில்லாத தொந்தரவுகள், எந்த இடத்துல போனாலும் ஒரு அவமானங்கள், அசிங்கங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா விபத்துக்கள், இந்த மாதிரி எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு டைமா இருக்கும். இதெல்லாம் என்ன படுத்தும்? உங்களை ஒரு நெறிமுறைப்படுத்தும். ஆஹா, நம்ம ஒரு அவமானப்பட்டுட்டோம் அப்படின்னாலே, அதுவும் நம்மளுடைய நெருங்கிய உறவினர்கள் கிட்டேயோ நெருங்கிய நபர்கள் கிட்டேயோ அவமானப்பட்டுட்டோம்னா நம்ம என்ன நினைப்போம்? நம்ம எப்படியாவது இதை சாதித்து தீரணும், நம்ம எப்படியாவது இத ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வரணும், நம்மளுடைய தொழில நல்ல உலகிற்கு காமிக்கணும், ஒரு சமுதாயத்திற்கு நானும் இவ்வளவு தொழில் செய்யறேன், நல்லா செய்யறேன், நல்ல வருமானம் சம்பாதிக்கிறேன், நானும் இந்த மாதிரியாக சொந்த வீடு இருக்கு, இந்த மாதிரியாக உங்களுடைய தன்மையை நீங்க வெளிக்கொண்டு வருவதற்கு பாப்பீங்க. எந்த இடத்துல அது நடக்கும்? உங்களை யாராவது ஒருத்தர் அவமானப்படுத்துறாங்க, உங்களை யாராவது அங்க அசிங்கப்படுத்துறாங்க, இல்ல ஏதோ ஒரு தவறுதலான விஷயங்கள் நடக்குதுன்ற சமயத்துலதான்
இந்த மாதிரியான உணர்வுகள் எல்லாம் வரும். இததான் இந்த சனி பகவான் செய்ய போறாரு. முதல்ல ஒரு 2 மாதத்திற்கு சில தேவையில்லாத ஒரு அலக்கழிப்பு, சில தேவையில்லாத ஒரு அலைச்சல்கள், தேவையில்லாத ஒரு அவமானங்கள் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு டைமா இருக்கும். அதுக்கு அடுத்த 2.5 மாதத்துக்கு உங்களுக்கு நல்ல நிவர்த்தின்றது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஒரு ஷார்ட் பீரியட் தான் இது. ரொம்ப மற்ற ராசி என்பர்களுக்கு எல்லாம் இந்த 4.5 மாதங்கள் ஒரு நல்ல ஒரு அமைப்பா இருந்தா கூட இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு ஒரு ஷார்ட் பீரியட் தான். அந்த ஷார்ட் பீரியட்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்புகளும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக தான் இந்த அஷ்டமத்துல இருக்கக்கூடிய அந்த சனியோடைய வக்ரகதி அதிகப்படியான மாற்றங்களை கொடுக்க போகுது. சிம்ம ராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா எப்போதுமே ஒரு ஜாம்பவானாக திகழக்கூடியவர்கள். எந்த ஒரு துறையிலையும் சரி, ஒரு வேலை செய்யறாங்க, இல்ல ஒரு அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறாங்க, ஒரு அரசியல்வாதியா இருக்கிறாங்க, ஒரு தொழில் செய்யறாங்க அப்படின்றனா எந்த ஒரு இடத்துலயும் சரி தன்னைத்தானே ஒரு மெருகேற்றி ஒரு தனி நபராக ஒரு தனி அடையாளம்ன்றது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கும். அந்த மாதிரியாக அந்த அடையாளம் எல்லாமே அழிஞ்சு போயாச்சு. இது நாள் வரைக்கும் கட்டி காப்பாத்தின ஒரு மதிப்பு மரியாதை எல்லாமே அழிஞ்சு போகக்கூடிய அளவிற்கு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு தேவையில்லாத ஒரு அமைப்புகள்லாம் இருந்தது. இதெல்லாம் எப்படி மேடம் எங்களுக்கு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கோச்சார கிரகங்கள் சில இடத்துல உங்களுக்கு கெட்ட பலனை கொடுக்கும் போது அந்த இடத்துல உங்களுடைய தசாபுத்தியும் சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிடும். அங்கதான் அந்த தசாபுத்தி நமக்கு முக்கியமா வேலை செய்யுது. இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு காணாத குறைக்கு உங்களுடைய ராசியிலேயே அந்த கேது பகவான் அங்கேயே ஒரு வக்ர கிரகம் இருக்கு. உங்க ராசி மீது ஒரு வக்ர கிரகம் இருக்கிறதுனால ரொம்ப மென்டல் டென்ஷனா இருந்துட்டு இருக்கிறீங்க. எதுக்கெடுத்தாலும் கோபம், எதுக்கெடுத்தாலும் ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு தன்மை, நம்மளுடைய மதிப்பு போயிடுச்சு, மரியாதை போயிடுச்சு, நம்மளுடைய ஒரு அங்கீகாரம் போயிடுச்சு. அதாவது அரசாங்க உத்தியோகத்துல எல்லாம் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தேவையில்லாத ஒரு சஸ்பெண்ட், பனிஷ்மெண்ட், அடுத்து பாத்தீங்கன்னா மெம்மோ, இந்த மாதிரியான தேவையில்லாத டிரான்ஸ்பர் இது எல்லாத்தையுமே கடந்த ஒரு 6 மாத காலமாக அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நிவர்த்தியை தந்தாலும் அந்த இடத்துல ஒரு சின்ன மாற்றத்தையும் ஒரு டெவலப்மெண்டை நோக்கியும் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு செல்ல போகுது. நிவர்த்தி நம்மளுக்கு கிடைச்சா கூட அந்த நிவர்த்தியின் மூலமாக நம்மளுக்கு வளர்ச்சி இருக்குமா அப்படின்றதுதான் நம்மளுடைய முக்கியமான கேள்வியே எல்லாருக்குமே இருக்கும். கண்டிப்பாக இந்த சனி வக்ரகதி அடையக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு முழுமையான வளர்ச்சின்றது கண்டிப்பா கிடைக்க போகுது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய ஒரு டைம்லாம் இருக்கும் இந்த 4.5 மாதங்களுக்கு. அதுதான் சொன்னேனே, ஒரு மதிப்புக்காக ஒரு அந்தஸ்துக்காக சில விஷயங்களை நீங்க முயற்சி எடுத்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த 4.5 மாதங்கள் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அந்த சனி பகவான் வக்ர பார்வையாக உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த சனி பகவான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு தன்னுடைய வக்ர பார்வையாக இதுவரைக்கும் அந்த 8ஆம் இடத்துல இருந்து தன்னுடைய பார்வையை உங்களுடைய 10ஆம் இடத்துல பார்த்துட்டு இருந்தாரு. இப்போ தன்னுடைய பார்வையே பாத்தீங்கன்னா ஒரு முரட்டுத்தனமான ஒரு பார்வையை தான் பார்க்க போறாரு. வக்ர பார்வைன்னா என்ன, நீங்க ஏற்றுக்கு மாறாக யோசிக்கக்கூடிய ஒரு நேரம். தொழில்ல நீங்க இதுவரைக்கும் ஒரு நேர்மையாக செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இப்ப அடிச்சு பேசி தொழில் செய்யக்கூடிய ஒரு டைம். இப்ப தேவையில்லாத பிரச்சனைகளுக்கெல்லாம் அங்க இடமே கிடையாது. என்னுடைய ப்ராடக்ட் இப்படிதான் இருக்கும், என்னுடைய தொழில் இப்படிதான் இருக்கும், விருப்பம் இருந்தா வாங்க, இல்லாட்டி போய்கிட்டே இரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேருக்கு நேர் சில தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லாம் தவிர்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இதனால சில பல நஷ்டங்களும் வரும். அதுதான் நாங்க சொன்னேன். என்னன்னா உங்களுடைய முயற்சிகள்ல சில தோல்விகளும் அடுத்த அந்த வளர்ச்சியும் இருக்கும். இதனால நஷ்டங்களும் வரும். ஏன்னா அந்த ஆர்டர்ஸ் உங்களுக்கு விலகுது இல்ல, ஏற்கனவே இருந்த வருமானம் விலகக்கூடிய இடத்துல உங்களுக்கு மேலும் ஒரு சின்ன ஒரு ஆர்டர்ஸும் விலகும் போது அங்க நஷ்டங்கள்ன்றது அதிகரிக்கும். ஆனா அந்த நஷ்டங்கள்னால உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளும் வரும். உங்களுக்கு நல்ல ஒரு அவன் கரெக்டா பேசுறான், கரெக்டா செய்யறான், அப்போ அவனுடைய ப்ராடக்ட் நல்லா தான் இருக்கும் அப்படின்ற அவங்களே உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு அமைப்புகள் இந்த ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. சனி
பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார் வக்ர பார்வையாக. அந்த வக்ர பார்வையாக பார்க்கும் போது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு விவாகரத்துகள் அதிகமாக நடக்கிறதுக்கும், அதே சமயத்துல இந்த விவாகரத்து மூலமாக சில பிரச்சனைகள் தீர்வுக்கு வருவதற்கும் உண்டான முக்கியமான காலகட்டம். நிறைய பேர் சிம்மராசி அன்பர்கள் வீட்டுல பாத்தீங்கன்னா நிறைய சிம்மராசி அன்பர்கள் ஒரு பொறுமையோடைய சில விஷயங்களை தாங்கிட்டு இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட 5 வருட காலமாக உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் செய்த ஏமாற்றங்களை எல்லாத்தையுமே பொறுத்து போய் அதுல எல்லாத்தையும் நம்ம சரியாயிடும் அப்படின்னு நினைச்சே நீங்க இருந்துட்டு இருக்கிறீங்க. அது எதுவுமே சரியாகல. இப்போ அதுக்கு உண்டான ஒரு தீர்வை எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த குடும்பத்துல இருக்கிறவங்கனால நிறைய பிரச்சனைகளை அனுபவித்து இருந்த இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த வக்ரகதி காலகட்டம் நிறைய ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் இருக்கக்கூடிய அந்த அரவணைப்பு, பாசம் எல்லாமே இந்த காலகட்டம் இருக்காது. ஏன்னா நீங்க இப்போ இந்த காலகட்டத்துல கராரா இருக்கக்கூடிய ஒரு டைமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் 5ஆம் இடமான அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் அந்த சனி பகவான் வக்ரகதியாக பார்வையிடுகிறார். வக்ரகதியாக பார்வையிடும் போது சொன்னேன், குடும்பத்துல இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் அந்த இடத்துல நீங்க நேரடியாக யாருக்குமே பாவப்பட மாட்டீங்க. ஏன் நமக்கு திடீர்னு கோபம் வருது, திடீர்னு நல்லா பேசுறோம், இந்த மாதிரியான கிரகங்கள் மாற்றத்தை கொடுக்கும் போது நம்மளுடைய குணத்தை அங்கங்க மாற்றி அமைக்கிறோம். அதனாலதான் என்ன எப்போ இருந்தாலும் நம்மளுடைய வார்த்தைகளை அடக்கி விடணும். ஏன்னா இன்னைக்கு நமக்கு நேர்ந்த சம்பவங்கள் மற்றவர்களுக்கு நாளை நடக்கும், மற்றவர்களுக்கு நடந்த சம்பவங்கள் நமக்கு நாளைக்கு இருக்கும். இந்த மாதிரியாக அந்த கிரகங்கள் நம்மளை போட்டு புரட்டி எடுக்கும் போது நம்ம எந்த இடத்துலயுமே ரொம்ப கவனமாக ரொம்ப தெய்வ வழிபாடு இருந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இன்னொரு இடத்துல மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த 4.5 மாதங்கள் பாத்தீங்கன்னா விபத்துக்கள் அதிகமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க வாங்கின சொத்துக்கள்ல அதிகமான ஒரு லாஸ்ன்றது கண்டிப்பாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சொத்துக்கள்ல இருந்து விற்கக்கூடிய சொத்துக்களாக இருந்ததுன்னா அந்த விற்கிறதுனால பெரிய அளவுக்கு லாபங்கள் வராது. இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ஏதோ வித்தா போதும் அப்படின்னு சொல்லி வெளியில வரக்கூடிய ஒரு டைமாக தான் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமைய போகுது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா கோச்சார நிலவரப்படி நம்ம இந்த சிம்மராசி என்பர்களுக்கு பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இது உங்களுடைய தசாபுத்தி சுய ஜாதகத்துல சனி பகவான் வக்ரகதியே அடைகிறாரு அப்படின்னா, வக்ரகதியிலேயே இருக்கிறாரு அப்படின்ற பட்சத்துல இந்த காலகட்டம் உங்களுக்கு எந்த மாதிரி வேலை செய்ய போகுது. ஏன்னா ஜாதகத்துல சனி பகவான் வக்ரமா இருக்கும் போதும் இந்த கோச்சாரத்துல சனி பகவான் வக்ரமாக இருக்கும் போதும் அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய பலன்கள் வேற மாதிரி இருக்கும். அதை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும், உங்களுடைய தொழில் ஸ்தாபனத்துக்கே பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும், உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. அதற்குண்டான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.